அஞ்சலி இங்க பாரு, உனக்கு என்ன ஆச்சு, உன்னை நான் காப்பாத்தினா இல்லையான்னு வீட்டுல தாரணி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. ஓகேவா? டைம் ஆச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். இப்படி எப்படி வீட்டுக்கு போறது? எங்கேயாச்சும் போய் தண்ணி கொண்டு வா. நான் என் உடம்ப க்ளீன் பண்ணணும். தண்ணி வேணுமா? ஐயோ அண்ணோ, இங்க எங்கேயாவது ஏரி தண்ணி இந்த மாதிரி ஏதாவது இருக்கானே? பாவம், இந்த பொண்ணு ரொம்ப அழுக்கா இருக்கானே. கிழக்கால 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனா அங்க ஒரு ஊர்னு இருக்கும் தம்பி. ரொம்ப நன்றிண்ணா. சரிங்க. கேட்டியாமா? ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனா அங்க ஒரு ஊர்னு இருக்கா, போலாமா? வேற வழி? வண்டி எடு, போய் தொலை. இல்ல, இந்த சகதியோட வண்டியில உட்காந்தீங்கன்னா வண்டியில சகதி ஆயிடும். நீ வேணா என்ன சகதி ஆக்கிறியா? நான் வேணா உன்னை தூக்கிக்கிறேன். நில்லு, ஒரு கைய போடுறது. போலாமா? ஆமா, இல்ல பேசல. அஞ்சலி அக்கா, என்ன இது? ஒண்ணும் இல்ல. என்னக்கா? தாரணி, ரவுடிங்க கடத்திட்டு போன விஷயத்தை வீட்ல யார்ட்டையும் சொல்லல? இல்ல மாமா, யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அக்கா, உங்களுக்கு எதுவும் ஆபத்து இல்ல? இல்ல இல்ல, எதுவும் இல்ல. உங்களை எதுவும் பண்ணல? இல்ல தாரணி, நீ எதுவும் பயப்படாத. அவனுங்க என்ன கடத்திட்டு போன கொஞ்ச நேரத்துக்குள்ள முத்துப்பாண்டி வந்து என்ன காப்பாத்திட்டாரு. உங்களை கடத்திட்டு போன அந்த ரவுடிங்க யாருக்கா? எதுக்காக உங்களை கடத்தினாங்க? ஏய், எல்லாம் உன்னாலதான். இப்ப எதுக்கு அவகிட்ட கோவப்படுற? தாரணி, நீ பயப்படாத. அந்த சிவாவோட அப்பா வீரப்பா தான் ரவுடிங்க மூலமா என்ன கடத்த சொல்லிருக்காரு. ஐயோ, அப்ப என்னாலதான் இந்த நிலைமையா உங்களுக்கு? சரி, அதெல்லாம் பத்தி இப்ப பேசி என்ன ஆக போகுது, விடு. அதான் அஞ்சலியை காப்பாத்தியாச்சுல. அந்த வீரப்பா கிட்ட அந்த சிவாவை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டோம். அந்த ஆள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறம் உன்கிட்ட வேற மன்னிப்பு கேட்கணும்னாப்ல. அது சரி, உடம்பெல்லாம் ஏன் ஈரமா இருக்கு? முத்து, இது வந்துட்டியாடா? ஹே, என்னது இதெல்லாம்? என்னாச்சு? ஏன் துணியெல்லாம் ஈரமா இருக்கு? அது ஒண்ணு இல்லக்கா, மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கா. எதிரில ஒரு 4 எருமை மாடு துரத்தி வந்துட்டு இருந்திருக்கு. அதை பார்த்து பயந்து போய் சகதியில இறங்கிட்டா. அதனாலதான் இப்படி இருக்கா.